இன்ஃபினிட்டி பவர் எபிசோட் 2. பாலைவனத்தில் அமைதி நிலைக்கவில்லை. ஆதவன் இப்பொழுது கல்லின் அதிர்வோடு இணைந்தவன். அறியாமல் அவன் ஒரு போரின் மையத்தில் நுழைந்து விட்டான். ஆனால் அவனுக்கு தெரியாத இன்னொரு உண்மை ஆதவனை பார்த்து கொண்டு இருக்கிறது. அப்பொழுது ஆதவன் சோர்வாக மூச்சு வாங்கி, என்னாச்சு, எனக்கு என் இதயம்லாம் இருக்கிறது, இந்த கல் என்ன உட்கொள்ள போகிற மாதிரி இருக்குது என்று கூறினான். அப்பொழுது லைரா, ஹே அமைதியாக இரு, அதை நீ எதிர்க்காத, அதை கட்டுப்படுத்த நினைச்சனா அது உன்னை விழுங்க விடும், அதை நல்லா கேளு, அதோட சவுண்டை வந்து ஃபீல் பண்ணு, உணரு என்று கூறினாள். அப்பொழுது ஆதவன் சந்தேகமாக, அது என்ன என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. அதற்கு லைரா, ஆமாம் நீ கேட்குறதெல்லாம் ஓகே தான், ஆனால் அது சொல்கிற எல்லாமே பொய், அது சொல்கிற எதுவுமே நம்பாத. அப்பொழுது ஆதவன் பயத்துடன், அது என்ன சத்தம்? அதற்கு லைரா, நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன்ல ஏற்கனவே தீவையில் வருவாங்கன்னு, அவங்க தான் அது, அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு அதிர்வையும் உணர முடியும், இப்போ நீ அவங்க கண்ணுக்கு வந்து அவங்களோட வரப்படத்தில் வந்து வெளிச்சமாக தெரியவே என்று கூறினான். ஆதவன், ஏங்க எனக்கு இதெல்லாம் வேணாங்க, நான் சாதாரணமாக இருந்தால் போதும். லைரா திடமான குரலில், ஆதவா நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவை இல்லை, ஆனால் இருந்தாலும் அந்த கல்லோட சக்தி இப்போ உனக்குள்ளே இருக்குது, இப்போ நடக்கிற எல்லாமே அதனால தான் காரணம் என்று கூறினாள். அப்பொழுது வாகனங்கள் நின்றுவிட்டது. அதிலிருந்து கனமான கவசம் அணிந்த மனிதர்கள் வருவது போல தெரிகின்றது. மணலில் கரும்படை போர் வீரர்கள் இறங்கினார்கள். அனைவரும் கண்களும் எரிந்து கொண்டு இருந்தது. முகமுடி பின்னால் கையில் ஒளிரும் கற்கள் அதே அதிர்வோடு. வெயில் போர் வீரன் உறைந்த குரல் மற்றும் ஒளி எதிரொலியுடன், புதிய ரசனஸ் வைத்திருப்பவன் நீ எங்கள் சொத்து, ஒழுங்காக அந்த கல்லை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா அந்த மணலோட மணலாக கலந்துருவ நீ என்று கூறினான். ஆதவன், ஏன் நான் ஏன் தரணும் கல்? நான் உங்களுக்கு கல்லெல்லாம் தரமாட்டேங்க. அப்பொழுது அந்த கல் ஆதவனை பாதுகாக்கிறது. ஒளியால் ஆன கவசம் ஆதவனை பாதுகாக்க, அப்பொழுது அவன் உடல் முழுக்க பிரகாசமாக ஒளியால் சூழப்பட்டான். அதே நேரத்தில் தனக்குள் வலியும் உணர்ந்தான் ஆதவன். அப்பொழுது ஆதவன் மிகவும் வலியுடன், இன்னும் இந்த கவசம் என்னை பாதுகாக்கணும்னு பார்த்தா எனக்குள்ளே இவ்வளோ வலியாக உருவாக்குது என்று கூறினான். லைரா, ஆதவா நீ நேரத்தை வீணாக்காத, நீ இன்னும் போராட தயாரா இல்லை, ஓடு என்று கூறினாள். ஆதவன் மிகவும் மூச்சு வாங்கி, ஆனால் நீங்கள் அவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க, அவங்களெல்லாம் எப்படி எதிர்க்கிறீங்க? லைரா, நான் ஏற்கனவே அவங்க பட்டியலில் இருக்கிறேன் என்று கூறினாள். அப்பொழுது லைரா, அவர்கள் என்னை அறிவார்கள், அதான் உனக்கான வாய்ப்பு என்று கூறினாள். லைரா கையை உயர்த்த ஆற்றல் வெளிப்படுகிறது. தீ புயல் அனைத்தும் வெடிக்கிறது. அங்கிருந்த எதிரிகள் அனைவரும் அலறும் சத்தம் கேட்கிறது மற்றும் கவசம் உருகும் சத்தம் கேட்கிறது. மணலில் தீசுவர்கள் எழுந்தன. அந்த தீசுவரை பார்த்த கரும்பட வீரர்கள் அனைவரும் பயத்துடனும் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனார்கள். அப்பொழுது ஆதவன் அதை பயன்படுத்தி கொண்டு அங்கிருந்து தப்பித்து ஓடினான். ஆதவன் தொலைதூரத்தில் ஓடிவிட்டான். அவன் ஓடும் சத்தம் கூட குறைவாக தான் கேட்கிறது. அப்பொழுது ஆதவன் தன் மனதுக்குள், இந்த கல் என்ன வருமா இல்லை சாபமா? ஒருவேளை இந்த கல் என்ன தேர்ந்தெடுத்துச்சா, இல்லை நானா போய் அந்த கல்லை தொட்டு இப்படி ஆயிட்டனா என்று கூறினான். அப்பொழுது அவனுக்கு இதய துடிப்பும் கல் அதிர்வு சத்தமும் கேட்கிறது. ஆதவன் மிகவும் குழப்பத்துடன், இது என்ன வழி நடத்துதா இல்லை அழிக்குதா என்று கூறினான். ஆனால் அவன் தனியாக இல்லை. அவன் பின்னால் ஒரு நிழல், புது கண்கள் அவனை பார்த்து கொண்டு இருந்தன. அவன் விழித்து விட்டான். இப்பொழுதுதான் ஆட்டம் தொடங்குகிறது. இதுதான் ஆரம்பம். தீவையில் ஒருபோதும் தளராது. ஆதவனின் பாதை இனி ஒரே வழி. ஓடு, போராடு, உயிர் வாழு. தொடர்ந்து கதையை கேட்க கார்த்திக் ஆடியோ சீரிஸுடன் இணைந்திருங்கள்.